வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் தம்பனையில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பாலிட்டியில் அட்டவணைகள் மற்றும் பகுதிகள் பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து மட்டும் உங்களுக்கு பாலிட்டியிலேருந்து மினிமம் ஒரு 3 or 4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அட்டவணைகள் மற்றும் பகுதிகள் மற்றும் ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப பாலிட்டிக்கு முக்கியம். நீங்கள் பாலிட்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டேரெக்டாக அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு ஒரு ஆர்டிக்கல் அப்பப்போ படிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் படிக்கும்போது இதுக்கு முன்னாடி படித்த ஆர்டிக்கல் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மொத்தமாக தொகுத்து அதை நீங்கள் டே பை டே ஒரு டைம் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக அதை அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா அட்டவணைகள் மற்றும் 12 அட்டவணைகள் மற்றும் 25 பகுதிகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ், அதாவது 6th இருந்து 12th வரையும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருக்க ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து நான் உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக தரேன். ஓகேவா? ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இப்போ அரசியலமைப்பு அட்டவணையில் மொத்தம் நம்மளுக்கு 12 அட்டவணை இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் அட்டவணை என்ன உங்களுக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் பெயர் மற்றும் எல்லையை பற்றி குறிக்கிறது தான் உங்களுக்கு அட்டவணை 1. அதுக்கடுத்து அட்டவணை 2 என்ன சொல்லுதுன்னா ஊதியம், அதாவது உயர் பதவியில், அதாவது குடியரசுத் தலைவர், பிரதமர் இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, முக்கியமான போஸ்டிங்ல உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி, அவங்களோட சேலரியை பற்றி சொல்றது அட்டவணை 2. ஓகேவா? அட்டவணை 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணத்தை பற்றி உங்களுக்கு சொல்லும். அட்டவணை 4 என்னன்னா இடஒதுக்கீடு பற்றி சொல்றது. அட்டவணை 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா SC ST நிர்வாகம். இதில் பாருங்க அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். ஸோ இந்த 4 பகுதியை தவிர மற்ற எல்லா மாநிலங்கள்லையுமே அவங்க SC ST நிர்வாகம் பண்ணுறதை பற்றி குறிப்பிடுறது அட்டவணை 5. ஓகேவா? இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ATM ஸ்கொயர்னு வச்சுருக்கேன். A ஃபார் அசாம், T ஃபார் திரிபுரா, M ஃபார் மேகாலயா, இன்னொரு M என்ன வரும்னா மிசோரம். ஸோ A ஃபார் அசாம், T ஃபார் திரிபுரா, M ஃபார் மேகாலயா, M ஃபார் மிசோரம். ஸோ நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை தவிர சொல்கிறது அட்டவணை 5. இந்த ATM ஸ்கொயர்டு இன்க்ளூடு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டவணை 6ல் குறிப்பிடுவாங்க. ஓகேவா? அடுத்து அட்டவணை 7. அட்டவணை 7ல் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அதிகார பகிர்வு. அவங்களுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது உங்களுக்கு அட்டவணை 7. அட்டவணை 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழிகள், அலுவலக மொழிகள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி மொழிகள் கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு அட்டவணை 8ல் சொல்லுவாங்க, அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். அட்டவணை 9ல் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரி மற்றும் நீதிமன்றத்தை பற்றி அட்டவணை 9ல் குறிப்பிடுவாங்க. இந்த அட்டவணையிலேருந்து தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரையும் அட்டவணை 1லேருந்து அட்டவணை 8 வரையும் உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போதே அம்பேத்கர் இந்த அட்டவணையெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் திருத்த சட்டம்னு ஒன்று போட்டு அதுக்கப்புறம் சேர்க்கப்பட்ட அட்டவணைகள் தான் 9, 10, 11, 12. இந்த 4 அட்டவணை உங்களுக்கு என்னன்னா அதுக்கப்புறம் அம்பேத்கர் இல்லாமல் அதுக்கப்புறம் சேர்க்கப்பட்ட அட்டவணைகள் தான் இந்த 4ம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சட்ட திருத்தம் செய்யப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9வது அட்டவணைக்கு தான். ஸோ இந்த அட்டவணை ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முதல்ல ஒரு சட்ட திருத்தம்னு ஒன்று போடுறாங்க 1951ல். அந்த சட்ட திருத்தப்படி 9வது அட்டவணை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சேர்த்து அதில் வரி மற்றும் நீதிமன்றம் தொடர்பான செய்திகள் எல்லாம் அதில் குறிப்பிடுறாங்க. ஓகேவா? இதை பற்றி இன்டெப்டாக நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், எதனால இந்த அட்டவணை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10th அட்டவணையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்சி தாவல். இதை நீங்கள் ஈஸியாக ஷார்ட்கட் வச்சுக்கலாம். 10 ரூபா இருந்துச்சுன்னா போதும், ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு மாறிக்கலாம், அந்த மாதிரி. ஓகேவா? 10ங்கிறது கட்சி தாவல். இது 52வது சட்ட திருத்தப்படி இதை கொண்டு வந்தாங்க 1985ல். ஓகேவா? அடுத்து 11வது அட்டவணை. இது பஞ்சாயத்து போர்டை பற்றி சொல்றது 11வது அட்டவணை. இது 73வது சட்ட திருத்தம் படி 1992ல் இதை கொண்டு வந்தாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 12வது அட்டவணை நகராட்சி. 74வது சட்ட திருத்தப்படி 1992ல் கொண்டு வந்தாங்க. இதுவரையும் தான் உங்களுக்கு 1லேருந்து 12 அட்டவணை அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாமுக்கு பாலிட்டி படிக்கிறவங்க இந்த 12 அட்டவணை மற்றும் 25 பகுதிகளில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா அதுலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட் ஆகும். ஓகேவா? அடுத்த பகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். பகுதிகள் மொத்தம் உங்களுக்கு 25 பகுதிகள் இருக்கு.
ஆனால் ரோம லெட்டர் படி உங்களுக்கு 22 பகுதின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் சட்ட திருத்தம் பண்ணி அவங்க சேர்த்த எல்லாமே உங்களுக்கு ஏபிசி அந்த மாதிரி இந்த 22 பகுதிக்குள்ள தான் இடையில சேர்த்திருப்பாங்க. பகுதி 1ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றியம் மற்றும் அதன் எல்லைகளை பத்தி சொல்றதுதான் பகுதி 1. இதுல பாருங்க, இந்தியா அப்படிங்கிறத பாரதம் அப்படிங்கிற மாதிரி பேர்ல சொல்லியிருப்பாங்க இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு பகுதி 1ல வரும். இது சரத்து 1ல இருந்து 4 வரையும் இந்த பகுதியில சொல்லியிருப்பாங்க. அடுத்து பகுதி 2. பகுதி 2 எதை பத்தி சொல்லுதுன்னா, குடியுரிமையை பத்தி சொல்லுது. ஸோ இதுல குடியுரிமைக்குள்ள உங்களுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் வரும்னா 5ல இருந்து 11 வரையும் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து அடங்கும். அடுத்து பகுதி 3. பகுதி 3ல பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிப்படை உரிமைகள் சரத்து 12ல இருந்து 35 வரையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்த பகுதி 4ல பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு பத்தி கொடுத்துருப்பாங்க. இதுல ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரையும் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 4A. இதை நான் இப்போ சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பாங்க. 3 பகுதி வந்து புதுசா இணைச்சிருப்பாங்க. அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா 4ல ஒரு பகுதியும் பின்னாடி நம்ம அடுத்தடுத்து என்னன்னு நான் அதை சொல்றேன். 4ல வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு பகுதி ஆட் பண்ணி அதை அடிப்படை கடமைகள்னு கொண்டு வந்திருப்பாங்க. விதி எண் 51A படி 10 அடிப்படை கடமைகள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அது எந்த பகுதியில கேட்டிருக்காங்க அப்படின்னா 4Aல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்படிதான் நீங்க படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். இப்ப அடிப்படை உரிமைகள்னா எந்த பகுதியில இருக்கும்? அது பகுதி 3ல அடிப்படை உரிமை இருக்கும். ஆர்டிக்கல் அந்த அடிப்படை உரிமைகள்ல எதுல இருந்து எது வரையும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 12ல இருந்து 35 வரையும் அடிப்படை உரிமைகள் பத்தி தான் அது சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கிளியரா படிக்கணும். அதுக்கு தான் இது எல்லாத்தையும் நம்ம தொகுத்து எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அது ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, பகுதி 5. பகுதி 5ல பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. இது ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 52 to 151 வரையும் இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ மத்திய அரசுல நம்மளுக்கு யார் யார் வருவா? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மத்திய அமைச்சர்கள், அட்டர்னி ஜெனரல், பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர் அவசர சட்டம், அடுத்து உச்சநீதிமன்றம், இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை. இது எல்லாமே உங்களுக்கு மத்திய அரசாங்கத்துக்குள்ள அடங்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் பிரிச்சு எதுல இருந்து யாரை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலா எழுதியிருக்கேன். மத்திய அரசாங்கம் ஓவராலா கேட்டாங்கன்னா பகுதி 5 52ல இருந்து 151 வரையும் ஆர்டிகல் சொல்லுது. இதுல குடியரசுத் தலைவரை மட்டும் ஆர்டிகல் கேட்டாங்கன்னா 52 to 62, துணை குடியரசுத் தலைவர் மட்டும் கேட்டாங்கன்னா 63 to 73. இந்த மாதிரி மத்திய அமைச்சர்கள்னா 74 to 78, அட்டார்னி ஜெனரல் பார்த்தீங்கன்னா 76. ஸோ இது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின், இதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அட்டார்னி ஜெனரல் பற்றி குறிக்கிற சரத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 76. அடுத்து பாராளுமன்றம் 79 to 122 வரையும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பார்த்தீங்கன்னா 123. ஓகேவா? குடியரசுத் தலைவருக்கு 123. 1 2 3ன்னு சொன்னோன்னா டக்குனு அவசர சட்டம் போட்டுருவாரு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? உச்ச நீதிமன்றம் அப்படின்னா 124 to 147. இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை பார்த்தீங்கன்னா 148 to 151. இப்போ ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நம்பர்ஸ் அப்படியே மக்கப் பண்ணாமல் ஏதாவது ஒரு ஷார்ட்கட் போட்டு படிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ குடியரசுத் தலைவர் அவசர சட்டம்னா என்ன பண்ணுவாங்க? 1 2 3 சொன்னோன்னா அவசர சட்டம் பேர் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட். இப்போ குடியரசுத் தலைவரை பற்றி சொல்கிறாங்கன்னா 52லேருந்து 62 வரை சொல்கிறாங்களா, மொத்தம் 10 இது அவருக்கு இருக்குது. 52 to 62. அடுத்து துணை குடியரசுத் தலைவர்னா 63 to 73. ஸோ 10 சொல்லியிருப்பாங்க. குடியரசுத் தலைவரை பற்றி 10 ஆர்டிக்கல், துணை குடியரசுத் தலைவர் பற்றி 10 ஆர்டிக்கல், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து மத்திய அமைச்சரை பற்றி 4 ஆர்டிக்கல் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு ஷார்ட்கட் போட்டு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு மொத்தம் நான் பகுதி 6க்கு எழுதியிருக்கேன். மத்திய அரசு பார்த்த மாதிரியே தான் பகுதி 6 மாநில அரசாங்கம் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது 152லேருந்து 237 வரையும் இந்த மாநில அரசாங்கம் பற்றி பேசும். அடுத்து பகுதி 7 பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்ட மாநிலங்கள் பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. இதோட சரத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 238. அடுத்து பகுதி 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 239 to 242 வரையும் இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பகுதி 9 பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆர்டிக்கல் 243 to 243O வரையும் உங்களுக்கு பஞ்சாயத்து ராஜ் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 9A
அதாவது பகுதி 9A நகராட்சியை பற்றி குறிப்பிடுவாங்க. 243 டு Pலேருந்து 243 ZZ வரையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து 9Bல கூட்டுறவு சங்கங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. 243 ZH டு 243 ZT. ஓகேவா? இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு காமனாக 243 ஆர்டிக்கல் தான். ஆனால் என்னென்னா பஞ்சாயத்து ராஜுக்கு ஓ வரையும் சொல்லியிருப்பாங்க. அதுலேயே Pலேருந்து ZZ வரையும் உங்களுக்கு நகராட்சி, ZH டு ZT வரையும் கூட்டுறவு சங்கங்கள். அடுத்து பகுதி 10 பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி பகுதிகள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது ஆர்டிக்கல் 244 டு 244A வரையும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க பகுதி 11 மத்திய மாநில உறவுகள் பற்றி 245 டு 263 வரையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பாருங்க பகுதி 12 264 டு 300A வரையும் உங்களுக்கு பகுதி 12ல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அரசாங்கத்தின் பொறுப்பு நிலையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நிதி, கடன் பெறுதல் இது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக சொல்கிறது பகுதி 12. அடுத்து பகுதி 13 பார்த்தீங்கன்னா வணிகம் மற்றும் வர்த்தகம், போக்குவரத்து துறை இது சம்பந்தப்பட்ட பகுதி. இதோட சரத்து பார்த்தீங்கன்னா 301லேருந்து 307 வரையும் இதோட ஆர்டிகல்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து பகுதி 14 மத்திய மாநில அரசின் கீழ் பணிகள் வந்து ஒதுக்கப்படுறத பற்றி சொல்லியிருக்கிறது அட்டவணை 14. இதில் இந்திய அரசு பணியை பார்த்தீங்கன்னா 308லேருந்து 314 வரையும் கொடுத்துருப்பாங்க. அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் பற்றி குறிப்பிடுறது என்னன்னா 315 டு 323. ஓகேவா? அடுத்து பாருங்க 14A. 14Aல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தீர்ப்பாயங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆர்டிகல்ஸ் திருத்திருப்பாங்க? 4A, அடுத்து 9A அண்ட் 9B. இது பாருங்க 14A. மொத்தம் இந்த 3 ஆர்டிகல்ஸ் தான் திருத்திருப்பாங்க. 4A1, 9A, 9B ஒரே டைமில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது செகண்டு. தேர்டு பார்த்தீங்கன்னா 14A. இந்த 3 பகுதிகள் தான் உங்களுக்கு புதுசாக அவங்க சேர்த்த பகுதிகள். அதனால தான் உங்களுக்கு மொத்தம் 25 பகுதிகள்னு கவுண்ட் வருது. ஓகேவா? அடுத்த பகுதி 15 தேர்தல் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ 324 டு 329A வரையும் தேர்தல் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 16 சில வகுப்பினர், அதாவது ஸ்பெஷலாக இருக்கவங்களுக்கு மட்டும் 330லேருந்து 342 வரையும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பகுதி 17 பாருங்க ஆட்சி மொழி பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் மத்திய ஆட்சி மொழிகளுக்கு பார்த்தீங்கன்னா 343லேருந்து 344 சட்டம் வரையும் சொல்லியிருப்பாங்க. மாநில ஆட்சி மொழி என்ன யூஸ் பண்ணுங்கிறத 345லேருந்து 347 சட்டப்பிரிவு வந்து சொல்லும். அடுத்து உச்ச மற்றும் உயர்நீதிமன்ற மொழிகள் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத 348லேருந்து 349 வரையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்த பகுதி 18 இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஸோ இதை நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. ஏன்னா பகுதி 18ல் அவசர நிலை பிரகடனத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. தேசிய நெருக்கடி நிலையை பற்றி குறிப்பிடுற ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 352. ஸோ 352 கீழே தான் ஒரு குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடி நிலையை வந்து அறிவிக்க முடியும். அது மாதிரி தான் மாநில நெருக்கடி நிலை, இது ஆர்டிக்கல் 356. நிதி நெருக்கடி நிலை பார்த்தீங்கன்னா 360. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அவசர கால பிரகடன சட்டங்கள். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்ட கொஸ்டினும் கூட. அடுத்த பகுதி 19ல் பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன பகுதிகளில் இல்லாததை எக்ஸ்ட்ரா ஒரு சிலது இதில் சேர்த்து பகுதி 19ல் கொடுத்துருப்பாங்க. 361லேருந்து 367 வரையும் இதோட சட்டம் வந்து சொல்கிறாங்க. அடுத்த பகுதி 20 அரசியலமைப்பு திருத்த சட்ட முறை. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பகுதியோ இல்லை சட்டத்தையோ அவங்க திருத்துறாங்க அப்படின்னா எந்த ஆர்டர் படி அவங்களால திருத்த முடியும்னா சட்டம் 368 படி தான் அவங்களால திருத்த முடியும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பகுதி 21 தற்காலிக மற்றும் இடைக்கால சிறப்பு வகுப்பு முறையை பற்றி சொல்கிறது பகுதி 21. இது 369லேருந்து 392 ஆர்டிக்கல் வரையும் இதை பற்றி சொல்லுது. அடுத்த பகுதி 22 திரும்ப பெறப்பட்ட விதிகள் பற்றி இதை பற்றி சொல்கிறது பகுதி 22. இதோட ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 393 டு 395 வரையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 12 அட்டவணைகள் மற்றும் 25 பகுதிகள் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரையும் உங்களுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குது, எந்த பகுதிக்கு கீழே அந்த ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிங்க. அப்படி இல்லைன்னா கைப்பட நீங்களே எழுதிக்கோங்க. ஸோ எழுதி ஒரு டைம் படிக்கும்போது அது இன்னும் ஆழமாக உங்கள் மனசில் பதியும். ஸோ பாலிட்டி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புக் வைஸில் படிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.